ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய விடியாத ஆட்சி தந்த அங்கிள் ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்கு அப்படி பேச போகிறோம் அப்படிங்கன்னா, ஜெர்மனி சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அங்கே போனதில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, 3201 கோடி ரூபாய்க்கு சரியா முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுறதாட்டு ஒரு இது வந்திருக்கு. ஓகே, அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6250 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. எத்தனை? 6250 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. என்னுடைய கேள்வி இதில் ஒன்று தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த காலத்துலேயும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த காலத்துலேயும் சரி, நிறைய முதலீட்டாளர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் தானே. எந்தெந்த செக்டாரில் எப்படின்னு உள்ள இது நமக்கு தெரியாது, இன்னும் தெரிய வரல. எனக்கு வரும்போது நான் அதையும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த 6250 பேருக்கும் அரசு நேரடியாக வேலையை எடுத்து கம்பெனிக்கு கொடுக்குமா, இல்லை அந்த முதலீட்டாளர்களை தனியாக எடுத்து செய்வாங்களா, இல்லை கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களா, அது அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். இல்லை சும்மா 6250 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கீங்கன்னா எங்கே யார் எப்படி உருவாக்குனா, என்னைக்கு அது செலெக்ஷன் போடுறீங்க, என்னைக்கு அந்த இதை உருவாக்குறீங்க, எந்தெந்த கேட்டகரியிலேருந்து எத்தனை பேர் எடுத்து கொடுக்க போகிறீங்க, அதையெல்லாம் சொல்ல வேண்டாமா? அப்போ தானே மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அரசு 6250 பேர் வேலை கொடுக்க போகுது, அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன்னு சொல்லிட்டு முன்னுருவாங்க. இதுவரைக்கும் என் வாழ்நாளில் இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணதுலையோ வந்துட்டு போகிறதுலையோ ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். ஒருத்தர் கூட அவங்க காது கேட்குறது இப்படி இந்த முதலீட்டுனால ஒரு 10 பேர் பயன்பட்டுருக்காங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க, நான் அதில் தான் வேலை பார்க்குறேன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது உண்மையாக பொய்யாங்கிறத அடுத்த வீடியோவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ இது எதுக்குன்னா, தலைவர் தளபதி சொல்லுவார் தெரியுமா, கபடதாரி அரசு. இது அவங்களுடைய கபடதாரித்தனம், அதுதான். சரியா? தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வேண்டாமா? ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரருக்கு ஒரு 5 கோடி தரேன், நீ வா, இப்படி ஒரு எக்ரிமெண்ட்டை போடுவோம், அப்புறமா கேன்சல் பண்ணி தரலாம். ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. இதை நாங்கள் நம்பணும்னா பொது மேடையில் ஸ்டாலின் அவர்கள் கத்தணும். எப்படி கத்தணும்னா, நான் ஜெர்மனிக்கு போனதில் இத்தனை கோடி ரூபாய்க்கு முதலீடுப்பாளர்கள் வந்திருக்காங்க, 6250 வேலை தரேன், இந்த வேலையை இத்தனாம் தேதி நீங்கள் வாங்க, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் வேணும் மக்களை சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்லணும். இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்க. ஓகே மக்களை, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் மீண்டும் பயணிப்பேன். அனீஷ் நான்.